வெள்ளை குஷ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இன்னைக்கு. நான் இன்னைக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்பைசஸில் வந்து 1 கை புதினா அண்ட் கொத்தமல்லி, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஸ்டார் அனீஸ், 2 பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் மொத்தமாக அள்ளி போட்டுக்கோங்க. வெங்காயம் 1, தக்காளி 1 அண்ட் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாராளமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போதுங்க. அண்டு 4 கிளாஸ் தண்ணியில் வந்து ஒரே 1 கிளாஸ் வந்து பால் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அரிசி போட்டதுக்கப்புறமா தயிரை போடுங்க. ஏன்னா பாலும் தயிரும் வந்து சேர்ந்தனா மறுபடியும் தயிர் ஆயிரும், அதனால தான். ஸோ இது நல்லா வந்து கலைஞ்சதுக்கப்புறமா உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு ஃபைனலாக ஒரு ½ லெமனை புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் குஷ்கா ரெடி ஆயிருங்க. உங்கள் மனசு போல் தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெளியேன்னு சூப்பராக